சென்னை திருவான்மியூரில் 1000 ஆண்டுகள் பழமையான சுயம்புலிங்கம் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தான் அதிசய சித்தர் பலராமலிங்க சுவாமிகளால் பிரபலமான இந்த ஆலயத்தில் பல ஆச்சரியங்கள் உள்ளன. கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து மனதில் உள்ள கவலைகளை போக்கி நேர்மறை ஆற்றலை பெருக்க வேண்டும் என்று அவ்வை பாட்டி அறிவுறுத்தியுள்ளார். தூணிலும் துரும்பிலும் உள்ள இறைவனை எங்கும் கும்பிடலாமே, ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஏன் கோவில் என்ற ஒரு இடத்தில் தான் கும்பிட வேண்டுமா என்ற கேள்வி ஆண்டாண்டு காலமாக எழுப்பப்படுகிறது. அதற்கு ஒரே பதில், ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் சுவாமி சிலைகள் எப்போது உயிருடன் இருக்கும் என்பதுதான் முன்னோர்களின் நம்பிக்கை. கோவில் கலசத்தின் வழியாக காஸ்மிக் ரேஸ் கர்ப்ப கிரகத்திற்குள் நுழைந்த இந்த அதிசயத்தை நிகழ்த்துகின்றன. மனிதனால் உருவாக்கப்பட்ட கோவில்களில் வடிக்கப்பட்ட சிலைகளை விட சுயம்பாக உருவான சுயம்பு கோவில்களுக்கு சக்தி அதிகம் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக அரிதாக காணப்படும் இந்த கல்லால மரம் குரு பகவானுக்கு உகந்த மரம் மட்டுமல்லாது அரச மரம், வேப்பமரம் ஆகியவற்றை விட சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த மரம்தான் கோவிலின் கர்ப்ப கிரகத்தையே தாங்கி நிற்பதாகவும் அதன் கீழ்தான் சித்தரின் ஜீவசமாதி உள்ளதாகவும் கோவிலை பராமரிக்கும் பஞ்சாசரம் ஐயா விளக்குகிறார். அந்த கல்லால் மரம் பேர், இந்த கல்லால் மரத்துக்கு தான் அவர் ஞானம் பெற்றார். சித்தர் பலராமலிங்க சுவாமிகள் சித்தியடையும் வரை 5 கால பூஜை நடந்து வந்த நிலையில் தற்போது தின நடைமுறை சிரமங்களால் ஒரு கால பூஜையாக மாற்றப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். அவர் 5 கால விஷயம் பண்ணார், ஒரு நாளைக்கு 5 கால விஷயம் பண்ணுவார். ரொம்ப மோனமாக விஷயம் பண்ணார். அது மாதிரி தான் பண்ண முடியல. இதில் ஒரு காலமாச்சும் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கால விஷயம் நம்ம பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் நள்ளிரவு 2 மணிக்கு ஆரம்பிக்கும் பூஜை அதிகாலை 5 மணி வரை தொடரும் என்றும் அதன் பின் பக்தர்களுக்கு அதிகாலையிலேயே அன்னதானம் வழங்கப்படும் என்றும் பக்தர்கள் கூறுகிறார்கள். எல்லாரும் சாப்பிடணும், சாப்பிட்டு தான் சாமியை கும்பிடுவார். இந்த கோவிலின் சிறப்பே இங்கு அன்னதானம் சாப்பிட்டாலே அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. சாப்பாடு போகிற சாப்பாடு தான் எல்லா பிணையும் நீக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் சிவனோட ஒரு தட்டி எடுப்போம். தேங்காய் எண்ணெயால் தீபங்கள் ஏற்றுவது இந்த கோவிலின் சிறப்பு. கொற்றை, வில்வம் மற்றும் வன்னி மரமும் ஒரு சேர இடம்பெற்றுள்ளதுதான் இந்த கோவிலில் வன்னிநாதருக்கு என்று தனி சன்னதியும் உள்ளது. பேச்சை நிறுத்து, மூச்சை கவனி, அழுதால் பயனென்ன, நொந்தால் பயனென்ன என கோவில் முழுவதும் எழுதப்பட்டுள்ள சிவசித்த வாக்கியங்களும் திருவாசகமும் நம்மை ஆட்கொண்டு சிந்திக்க வைக்கின்றன. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு, கோவிலை 24 மணி நேரமும் காவல் காக்கும் 2 பைரவர்கள்தான். பழுப்பு வெள்ளை நிறத்தில் ஒரு பைரவரும் கருப்பு வெள்ளை நிறத்தில் ஒரு பைரவரும் கற்பகிரகம் வரை சென்று கோவிலை பாதுகாக்கிறது. பொதுவாக அமைதியாக இருக்கும் இந்த பைரவர்கள் அக அழுக்கோடு வருபவர்களை கண்டுபிடித்து அவர்கள் முன் நின்று குறைத்து எச்சரிப்பதும் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. குருஸ்தலமான திருவான்மியூர் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வந்து பயன்பெறும்படி செங்காந்தல் ஆன்மீக சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.